ரொம்ப அழகாக இந்த கோல்டில் இருக்கக்கூடிய டிசைன் ஒரு ரோஜா மலருடையது. இதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய உள்ளமும் ஒரு தங்க கோல்டன் எனர்ஜியில் ஃபோக்கஸ் ஆகிறத ரியலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் கஷ்டப்படுறவங்களுக்காக கொடுக்குற விஷயம் அதனுடைய வெளிச்சம் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகும் அப்படிங்கிறதனுடைய விஷயம். அதுபோக ரோஜாக்கள் நிறைந்த மதீனாவின் பூமி. நான் மதீனாவுக்கு சமீபத்தில் போயிருக்கும்போது மதீனாவினுடைய ரோஸ் அவ்வளோ பிரபலமாக, அதனால் அங்கே இருக்கக்கூடிய ரோஸ் வாட்டர், ரோஸ் ஐஸ்கிரீம்னு அவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொன்னப்போ தான் மதீனாவினுடைய ரோஸுக்கு ஏன் இவ்வளவு பெருமை அப்படிங்கும்போது, ரோஜாவின் ராஜான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அவங்களோட வேர்வை கூட கஸ்தூரியாக மணந்தது அப்படிங்கிற ஒரு பெரும் பாக்கியம் இந்த பூமி அடைந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரோஜாவை பார்க்கிற போது ரோஜாவின் ராஜா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிச்சயமான தியாகம் நம்முடைய கவனத்துக்கு வரும். இந்த உலகத்தில் தங்கம் பெருசில், இந்த தங்கத்தை நாம் பிறருக்காக எப்படி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறதுல தான் அதனுடைய மகத்துவம் இருக்குது. எப்போவுமே இந்த உலகத்தில் தங்கமோ வைரமோ வைடூரியமோ பெருசுங்கிற நினப்பு இல்லாமல் பிறருக்கு வழங்கும் கருணையே பெருசுங்கிறதுக்கு இந்த காயின் கூட ஒரு அத்தாட்சி தான்.